ஆரஞ்சு என்பது உலகம் முழுவதும் அதிகம் விரும்பப்படும் சத்தான பழமாகும். தமிழில் ஆரஞ்சு என்று அழைக்கப்படும் இந்த பழம் சிட்ரஸ் வகையைச் சேர்ந்தது. இனிப்பு கலந்த புளிப்பு சுவையுடன் இருக்கும் ஆரஞ்சு பழம் பல்வேறு சத்துக்களையும் ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது. அதனால் தினசரி வாழ்க்கையில் குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படும் பழமாகும். இந்தியாவில் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஆரஞ்சு சாகுபடி பரவலாக நடைபெறுகிறது. ஆரஞ்சு மரம் நடுத்தர அளவில் வளரும் எப்போதும் பசுமையாக இருக்கும் மரமாகும். பொதுவாக 3 முதல் 5 மீட்டர் உயரம் வரை வளரும். மரத்தின் கிளைகள் அடர்த்தியாகவும் இலைகள் அடர்ந்த பச்சை நிறத்திலும் காணப்படும். ஆரஞ்சு மரம் சூடான மற்றும் மிதமான வானிலையில்தான் நன்றாக வளரும். அதிக குளிர் நிலைகள் அல்லது அதிக வெப்பம் ஆகியவை மர வளர்ச்சிக்கும் பழம் தருவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆரஞ்சு சாகுபடி செய்ய ஏற்ற நிலம் சற்று மணற்பாங்கான சிவப்பு மண்ணிலமாக இருக்க வேண்டும். நீர் வடிகால் வசதி நல்லதாக இருக்க வேண்டும். நின்ற நீர் ஆரஞ்சு மரத்திற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும். மண்பிகசு அளவு 6 முதல் 7 வரை இருந்தால் மிகச் சிறந்ததாகும். நிலத்தை நன்கு உழுது பசு சாணம், ஆட்டு சாணம் போன்ற இயற்கை உரங்களை கலந்து தயார்படுத்த வேண்டும். ஆரஞ்சு பெரும்பாலும் கிராஃப்டிங் முறையில்தான் அதிகம் வளர்க்கப்படுகிறது. விதை மூலம் மரங்களை வளர்க்கலாம், ஆனால் கிராஃப்டிங் மூலம் விரைவில் பழம் தரும் திறன் அதிகமாக இருக்கும். கிராஃப்டிங் முறையில் நடப்பட்ட மரங்கள் 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் பழம் தரத் தொடங்கும். 1 ஏக்கர் நிலத்தில் சுமார் 100 முதல் 120 மரங்கள் வரை நடலாம். மரங்களுக்கு இடையே 6 மீட்டர் இடைவெளி வைக்க வேண்டும். ஆரம்பத்தில் தண்ணீர் பாசனம் அடிக்கடி தேவைப்படும். பின்னர் மழைக்காலத்தில் கூடுதல் நீர் தேவையில்லை. கோடை காலங்களில் 10 நாள் ஒருமுறை பாசனம் கொடுத்தால் போதுமானது. ஆரஞ்சு மரத்திற்கு உயிர்ச்சத்து நிறைந்த இயற்கை உரங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும். ஆண்டுக்கு ஒருமுறை பசு சாணம், கம்போஸ்ட், பசுங்கொடி உரம் போன்றவை கொடுத்தால் மர வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சில விவசாயிகள் வேதியியல் உரங்களையும் பயன்படுத்துகிறார்கள், ஆனால் ஆரோக்கியமான பழங்களைப் பெற இயற்கை உரங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆரஞ்சு மரம் பொதுவாக வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே அதிக விளைச்சல் தரும். பழங்கள் குளிர்காலத்தில் அதிகமாக கிடைக்கும். பழங்கள் முற்றிலும் பழுத்த பிறகு மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் காணப்படும். சுவையில் இனிப்பும் புளிப்பும் கலந்து இருக்கும். ஆரஞ்சு பழம் விட்டமின் சி அதிகம் கொண்டது. தினமும் ஒரு ஆரஞ்சு சாப்பிடுவது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதே சமயம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. செரிமானத்தை சீராக்குகிறது. அதனால் ஆரஞ்சு உலகளவில் ஆரோக்கிய உணவாக பரிந்துரைக்கப்படுகிறது. ஆரஞ்சு சாகுபடி விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. குறைந்த பராமரிப்பில் கூட அதிக விளைச்சல் கிடைக்கும். ஒரு மரம் வருடத்திற்கு 100 முதல் 150 பழங்கள் வரை கொடுக்கக்கூடியது. 1 ஏக்கரில் ஆயிரக்கணக்கான பழங்களை அறுவடை செய்யலாம். சந்தையில் ஆரஞ்சுக்கு எப்போதும் அதிக தேவை இருக்கிறது. குறிப்பாக நகர சந்தைகளில் ஆரஞ்சு பழம் விலை உயர்ந்து விற்கப்படுகிறது. ஆரஞ்சு மரங்களுக்கு சில பூச்சிகள் மற்றும் நோய்கள் தாக்கக்கூடும். முக்கியமாக சிட்ரஸ் பழங்களுக்கு தாக்கும் பூச்சிகள், பூஞ்சை நோய்கள், வேர் அழுகல் போன்றவை. இதைத் தடுப்பதற்கு இயற்கை பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். வேப்ப எண்ணெய், பசுங்கொடி சாறு போன்றவை பயனுள்ளதாக இருக்கும். ஆரஞ்சு பழம் அறுவடை செய்த பின் குளிர்சாதன வசதி இருந்தால் 2 வாரம் வரை சேமிக்கலாம். சந்தைக்கு கொண்டு செல்லும் போது கவனமாக கையாள வேண்டும். ஆரஞ்சு பழம் நேரடியாக சாப்பிடப்படுவதுடன் ஜூஸ், ஜாம், ஸ்குவாஷ், மிட்டாய், இனிப்பு பொருட்கள் போன்ற பல்வேறு வகைகளில் தயாரிக்கப்படுகிறது. உலக சந்தையிலும் இந்திய ஆரஞ்சுக்கு நல்ல தேவை உள்ளது. முடிவாகச் சொல்ல வேண்டியது, ஆரஞ்சு சாகுபடி தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த பயிராகும். ஆரோக்கியம், சுவை, சந்தை தேவை அனைத்தையும் கருத்தில் கொண்டால் எதிர்காலத்தில் ஆரஞ்சு சாகுபடி தமிழ்நாட்டில் மேலும் அதிகரிக்கும்.